மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாருடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வணக்கம். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை நாம் தற்போது சந்திக்கிறோம். அவங்களிடம் சில கேள்வி கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த தொகுதியில் மக்களை சந்திக்கிறீங்க, அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வரவேற்கிறாங்க. அவங்க அன்பும் ஆதரவும் இவ்வளோ வருஷம் நாங்கள் இந்த துறையில் இருந்தாலும், அதாவது கலைத்துறையில் இருந்து நிறைய விஷயங்கள் தாண்டி வந்தாலும் இன்னும் அந்த அன்பும் ஆதரவு இருக்கிறது பார்க்கப்போ ரொம்ப நெகிழ வைக்கிறது. ஒருவேளை ராதிகா சரத்குமார் வெற்றி பெற்றால் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரி வாக்குறுதிகள் நம்பகத்தன்மையோட இந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க மேடம்? இது ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இதில் நல்ல டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல டிஸ்ட்ரிக்ட். வானம் பார்த்த பூமி, வறட்சி இருக்கிறனால தண்ணி பிரச்சனைகள் கொஞ்சம் செய்யும். அது முதல்ல அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறது பார்க்கணும். தண்ணி அப்புறம் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகாசி பட்டாஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, மேட்ச் ஃபேக்ட்ரி இருக்குது, பிரிண்டிங் ப்ரெஸ், பிரிண்டிங் இருக்குது. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அது மத்திய அரசுனால தான் அது கொஞ்சம் சீராக அது செயல்படுத்த முடியும், செயல்பட உதவ முடியும். ஸோ அதை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எடுத்து நாங்கள் உடனே பேசி அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரதுக்கு நான் பாடுபடுவேன். ஒரு காலத்தில் சிறுதொழிலுக்கு தலைநகரமாக இருந்த இந்த விருதுநகர் தொகுதியில் உள்ள பல ஊர்கள் இன்னைக்கு அந்த தொழில்கள்லாம் முழுக்க நலிவடைஞ்சு அந்த தொழிலை விட்டே வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்குறோம் தொடர்ச்சி. அதுக்கு நீங்கள் ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தூர், அருப்புக்கோட்டையிலலாம் தெரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்கு. பட் அதில் சில சப்போர்ட் வேணும். கவர்மெண்ட் சப்போர்ட் தான் அவங்க முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா அது வாங்கிறதுக்கோ இல்லாட்டி அது எப்படி அந்த அது எப்படி அவங்கள ஒரு விளாகம் மாதிரி செட் பண்ணி அது ஒரு ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சுருக்கோம். பட் த மெயின் திங் இஸ் அந்த டெக்ஸ்டைல் விளாகம் வந்துட்டாலே அதில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பொதுமக்கள் ஒரு வேலை இப்படி நினைக்கலாம் இல்லையா, வெளியூர்லேருந்து இங்கே நின்றுட்டாங்க, அவங்க வெற்றி பெற்று வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு அவங்க போகலாம் இல்லையா? ஒருவேளை அப்படி அவங்க நினைச்சா அதுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சிருக்கீங்க? நீங்கள் என் வீட்டில் இருந்து தான் நீங்கள் என்னை பேட்டி காண்றீங்க. இது வீடு விருதுநகரில் இருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன். நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம். எங்களுக்கு ஒன்றும் விருதுநகர் புதுசு இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொல்கிறேன். நான் இங்கே தான் இருந்து செயல்படுவேன். எது செஞ்சாலும் 100% கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே வகையில் இப்போ நான் இந்த தொகுதிக்கு நான் வரேன்னு சொன்னேன்னா அதுக்கு அந்த 100% என்னால் கொடுக்க முடியனால தான் வரேன். நான் சும்மா கையாட்டிட்டு போகிறதுக்காக இங்கே வரல. நான் கண்டிப்பாக இங்கே இருந்து செய்வேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.